இந்த சாப்டரில் கூகுள் மேப்பை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் மேப் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட லொக்கேஷனையோ இல்லை உங்கள் ரூட்டையோ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகலாம், ஸோ நடந்து போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா, அப்படி போகிற மாதிரி இருந்தால் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் ரூட் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி ஒரு இடத்த சர்ச் பண்ணி அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தோ இல்லை வேற ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம். கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் மேப்பை அதுலேருந்து அக்சஸ் பண்ணி அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது கூகுள் மேப். கூகுள் மேப் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கூகுள் மேப்போட சர்ச் காமிக்கும். இதில் google-map.com www.google.co.in ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெயின் பேஜாக அந்த maps.googleங்கிற ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ இந்த கூகுள் மேப் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைண்ட் பண்ணி எப்படி பார்க்கலான்னு பார்த்துடலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போனாலும் போய்க்க முடியும். ஸோ சைன்இன் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அதை நீங்கள் டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஜிமெயிலில் தான் நீங்கள் உங்கள் கூகுள் மேப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட மேப். ஸோ இப்போ எந்த தெரியுங்க நீங்கள் சென்னை, ஸோ தனியாக காமிக்குது. ஸோ இப்போ இதை ஜூம் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உள்ள ஐகான்ஸ், ஸோ ப்ளஸ் ஐகான்ஸ் மைனஸ் ஐகான் தனியாக பார்த்துக்க முடியும். ஜூம் அவுட் ஆகி மொத்தம் எல்லா ஏரியும் பார்த்துக்க முடியும். ஸோ திரும்பி ஜூம் இன் பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுறது மூலிமா எகைன் இந்த மேப்பை நீங்கள் ஜூம் இன் பண்ண முடியும். அடுத்து இங்குள்ள ஸ்பாட். ஸோ உங்கள் லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கணும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள், உங்கள் லொக்கேஷனை காமிக்கும். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிக்கட்டுமா அப்படின்னு இது அலோ ஆர் பிளாக்னு கேட்குது. ஸோ அலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ளூ கலரில் ஒரு பாயிண்ட் தெரியுதுல்ல, இதுதான் உங்களோட லொக்கேஷன். இந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பேர் படி அது காமிக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் தான் உங்களுக்கு ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி இருக்குது. ஸோ பிக் பண்ணுங்கள், அதை பற்றி இன்ஃபர்மேஷன், அது ஒரு ஃபோட்டோவோட அட்ரஸ் காமிக்கும், அது ரிவ்யூவும் காமிக்கும். ஸோ உங்களோட மெயில் அட்ரஸ், ஸோ உங்களோட பிக்சர்ஸ், உங்கள் மெயிலில் செட் பண்ணி இந்த பிக்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது ஸ்பாட் லொக்கேஷன். ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் மூவ் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் மவுஸோட லெஃப்ட் கிளிக்கே மூவ் பண்ணிட முடியும். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி உங்களோட ஸ்பாட்டுக்கு போகணும். ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஸ்பாட்டுக்கு போகணுன்னா ஜஸ்ட் பிக், உங்களோட ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துட முடியும். ஸோ ஜூம் இன், ஜூம் அவுட், ஸோ இது மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே மெனுவை பிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். எர்த், டிராஃபிக், டிரான்சிஸ்ட், பைசைக்கிளிங், டெரைன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வியூவிங் மெத்தட். ஸோ இந்த மேப் எப்படி தெரியுது அப்படின்னா இப்போ ஒரு மெத்தடில் தெரியுது. எர்த்துக்கு மாற்றி பார்ப்போம். ஸோ எர்த் ஸ்டைல், அதாவது ரியலிஸ்டிக். எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு டாப்பில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரியுது. ஸோ கீழே பாருங்கள், உங்கள் பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் லொக்கேஷன் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ பக்கத்தில் ஃபேமஸாக உள்ள எல்லாமே கீழே ஃபோட்டோவாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை பிக் பண்ணும்போதே உங்களுக்கு அது ஏரோ மார்க் மாதிரி போய் காமிக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ குருநானக் காலேஜ் போகணுமா எங்கே இருக்குது அதுமாதிரி தனியாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் பக்கத்தில் உள்ள அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷன் எப்போ வரும்னா நீங்கள் எர்த்துன்னு செட் பண்ணால் மட்டும் தான் வரும். இதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரியலாக அது தெரியும். ஸோ இந்த பாக்ஸாக உள்ளதெல்லாம் உங்களோட பில்டிங்ஸ். திரும்பி வேணால் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரோடு, மார்க்கெட் சிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதான் உங்களோட ட்ராக். ஸோ எத்தனை ட்ராக் போகுது முதற்கொண்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களோட லேஅவுட்டை நீங்கள் டாப்லேருந்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம். அது எர்த்துன்னு வச்சிங்கன்னா ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கோ அது மாதிரி தெரியும். ஸோ புல்வெளிகள் அது மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரியும்.
ஸோ ஸ்பாட் யுவர் லொக்கேஷன். ஸோ இந்த இதுதான் நீங்கள் இருக்கீங்க. ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் எர்த். ஸோ எர்த்துன்னு வச்சுருக்கும் போது உங்களோட சிஸ்டம் கண்டிப்பாக நெட் ஸ்பீடாக இருந்தால் மட்டும் தான் இதில் ஈஸியாக லோட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது லோட் ஆகி ஸ்லோ ஆகும். அப்படி ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ எர்த் வேண்டாம். ஸோ எர்த்தில் லேபிள்ஸ் ஆன் 3D ஆன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3Dயை பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 3D ஷேப்பில் அது தெரியும். ஸோ 3D ஷேப்பில் அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது உங்களுக்கு 3D ஷேப்பில் தெரியும். ஸோ இதெல்லாம் ஹை டெஃபினேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு லோடாகி வரதுக்கு லேட் ஆகும். ஸோ லோடாகி வர்ற வரையும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். ஸோ எக்ஸாக்டாக அந்த பில்டிங் எல்லாமே உங்களுக்கு 3D ஷேப்பில் தெரியும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் 3D லேஅவுட் உள்ள இப்போ அமெரிக்கா போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் தனியாக 3D மேப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேப்பை பார்க்குறதுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த 3D ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது டிராஃபிக். ஸோ எர்த் மாதிரி வேண்டாம், ஜஸ்ட் ஒரு டிராஃபிக் தான் பார்க்க போனால் டிராஃபிக் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ டிராஃபிக் கொடுத்துட்டிங்கன்னா எந்த திட்ட டிராஃபிக் அதிகமாக இருக்கும், எந்த திட்ட டிராஃபிக் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் இந்த லைன் மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த ட்ராக்கில் நீங்கள் போகிறப்பெல்லாம் டிராஃபிக் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட ஸ்பீடு. ஸோ எவ்வளோ வேகமாக போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். இது ஆரஞ்சுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக, ஸோ ரெட் ஸ்லோவாக போகணும். ஸோ எங்கெல்லாம் அதிகமாக டிராஃபிக் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஆரஞ்சு கல்லில் காமிப்பாங்க. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிற ஏரியாஸ். ஸோ இந்த திட்டம் உங்களுக்கு ஸ்லோவாக போக வேண்டிய நிலைமை வரும். அதேமாதிரி இந்த திட்டம் உங்களுக்கு ஸ்லோவாக போக வேண்டிய நிலைமை வரும். ஸோ இந்த திட்டமோட டிராஃபிக். ஸோ அதிகமாக டிராஃபிக் இருந்துச்சுன்னா டிராஃபிக் பார்க்க முடியும். ஸோ எந்த டயத்தில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இது டிராஃபிக் பார்க்கும். சப்போஸ் நீங்கள் காலைல பார்க்குறீங்க, ஸோ 7 to 9 நீங்கள் நிறைய பேர் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ரோட்லேயும் உங்களுக்கு இந்த சிம்பிள் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா டிராஃபிக் நிறையா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்குற டைமிங்க்கும் அது கால்குலேட் பண்ணும். ஸோ எகெயின் இதை பிக் பண்ணுறோம். எர்த் தேவையில்லாதனாலும் எர்த்தை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எர்த்தை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் மேப் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நார்மல் மேப்பில் தெரியணும். அதே சேம் வைஸ் அந்த டிராஃபிக் ரூல்ஸும் தெரியினாலும் டிராஃபிக் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டயத்தில் நீங்கள் போனீங்கன்னா எங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகலாம், எங்கெல்லாம் ஸ்லோவாக போகலான்னு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாலாம் ஸ்ட்ரெயிட் ரோடு தான், பட் எதுக்கு ஸ்லோவாக இருக்குது, சப்போஸ் இந்த வந்துட்டு வேறு எதுவும் ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், அதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்லோவாக போய் ஆகணும். ஸோ இப்போக்கி இந்த செகண்ட் நடக்கிற அது லைவாக தான் அது காமிக்கும். ஸோ ஏன்னா லைவாக உள்ள டிராஃபிக். ஸோ இந்த டிராஃபிக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் டிராஃபிக்னு இருக்கிறதுனால தான் இது இந்த செகண்ட் எப்படி இந்த ஸ்பீட்ஸ் எல்லாம் இருக்குது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு இதை சொல்ல முடியும். அதே டயத்தில் இங்கே லைவ் டிராஃபிக்கில் டைப்பிக்கல் டிராஃபிக்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக எப்படி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா சண்டே மண்டேன்னு இருக்குது. ஸோ திங்கக்கிழமை எப்படி டிராஃபிக் இருக்கும் உங்களுக்கு, டைப்பிக்கலாக திங்கக்கிழமை பொதுவாக ஒரு தோராயமாக பார்க்கும்போது உங்களுக்கு டிராஃபிக் இருந்ததுலாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது லைவ் அப்படிங்கிறது இந்த செகண்ட், டைப்பிக்கல் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு தோராயமான கணிப்பை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதை சண்டே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா சண்டே யாரும் வெளியே போய் ட்ராவல் இருக்க மாட்டாங்க, அதனால் சண்டே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மண்டே எல்லாமே ஒர்க்கிங் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே தோராயமான டிராஃபிக். ஸோ இந்த ஃபுல் டே இந்த 24 ஹவர்ஸையும் கணிச்சு அதில் தோராயமாக எங்கே டிராஃபிக் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்த இங்கே பாயிண்ட் பண்ணி காமிக்குது. ஸோ டியூஸ்டே வெட்னஸ்டே எதுவும் மாறவே இல்லை. சாட்டர்டே சண்டேன்னு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைமிங், இப்போ நீங்கள் மண்டே பார்க்குறீங்க, எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க, 8 AM பார்த்ததுனால இப்படி இருக்குது. ஸோ காலைல 8 மணிக்கு இந்த இதில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் திங்கக்கிழமை. ஸோ நீங்கள் பிளான் பண்ணீங்க வெள்ளிக்கிழமை காலைல இங்கேருந்து இங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ எப்படி போகலாம், எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு கிளம்புனா எப்போ போய் நீங்கள் ரீச் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது டிராஃபிக். ஸோ அப்போ டிராஃபிக் கவனிக்கும் போது திங்கக்கிழமை போக போகிறீங்க, எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு இந்த திட்டம் நிறைய டிராஃபிக் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மதியம் கிளம்புறீங்க, ஸோ மத்தியானம் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே 10 PM நைட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்கே இருக்காது. ஸோ இதே நேரத்தில் இந்த இதை ஒரு 8:30 டிராஃபிக்.
ஸோ இது மாதிரி ஒரு டேல கணிச்சு வச்சுருக்காங்க. திங்கக்கிழமை காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரையும் டிராஃபிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கணிச்சு வச்சுருக்காங்க. ஸோ டிராஃபிக் ஆஃப் பண்ணுறது மூலிமா டேட்டா இங்கேருந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டிராஃபிக் ரூல்ஸை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இங்கே உள்ள டிரான்சிஸ்ட் பைசைக்கிள். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா தான் இந்த டிரான்சிஸ்ட் பைசைக்கிளை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டெரைன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா வேறு எங்கேயும் மலைகள் இருந்துச்சுன்னா அதை காமிக்கும். ஸோ எதெல்லாம் மேடாக இருக்குது எதெல்லாம் பள்ளமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ டெரைன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக தெரியும். ஸோ இங்கே பிக் பண்ணுங்கள், இதெல்லாம் டெரைன்ஸ். டெரைன் ஆன் பண்ணுறோம், டெரைன் அங்கே தெரியுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன மலைகள் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டெரைன் மூலம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த டெரைன்லாம் அந்த மேப்பில் தேவையில்லை. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கட்டும் அப்படின்னா அந்த டெரைன் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஃப்ளாட்டாக அது இருக்கும். மை மேப்ங்கிற ஆப்ஷன் மூலியமா உங்கள் மெயில் ஐடிக்குன்னே தனியாக ஒரு மேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இந்த மேப்பை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை இந்த சீன் அப்படியே இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த மேப் அப்படி நீங்கள் பிரிண்ட் எடுத்தாலும் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். பிரிண்ட். ஸோ இந்த லொக்கேஷன் இந்த ஸ்பாட் அப்படியே பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, அப்படியே பிரிண்ட்னு கொடுத்துடலாம். ஸோ நேம் வேறு எதுவும் நோட்ஸ் கொடுக்கணுமா? ஸோ நியர்பை மீ அப்படின்னு நோட்ஸ் கொடுக்குறோம். பேர் கொடுத்து பிரிண்ட்னு கொடுக்கறது மூலயமா இந்த மேப் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி நீங்கள் அது தனி டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் இந்த மேப்பில் எதெல்லாம் விசிபிளாக தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் இந்த நியர்பை மீ அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த பிரிண்டர் கனெக்ட் ஆகிறதுனால இது ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த திட்ட பார்த்தீங்கன்னா லோடிங் ப்ரிவ்யூ. ஸோ உங்களோட பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ கூகுள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் டைப் பண்ண நியர்பை மீ, அதாவது சின்ன நோட்ஸு இங்கே 1 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 கிலோமீட்டர்ஸ்னால் நீங்கள் 1 கிலோமீட்டர் ஸ்டாப்லேருந்து இந்த இடத்த பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி தனியாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும், ஒரு பிடிஎஃபாகவும் மாற்ற முடியும். ஸோ கேன்சல். ஸோ அது மாதிரி இதில் உள்ள ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போக போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் தங்கிக்கிறது இந்த இடம். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும். ஸோ காலேஜில் கவுன்சிலிங் நடக்குது, வேறு எதுவும் நீங்கள் செமினாருக்காண்டி அண்ணா யூனிவர்சிட்டி போகணுன்னா டேரெக்டாக அங்கே டைப் பண்ணுங்கள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி. சென்னை அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த இதில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு அது போயிடும். ஸோ இந்த இடம் தான் அது அண்ணா யூனிவர்சிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவரோட லோகோ இங்கே காமிக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்குது, அவரோட அட்ரஸ், அவரோட வெப்சைட், அவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸில் வந்துடுது. ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்கள் டைப் பண்ணுறது மூலயமா அந்த கம்பெனி இருக்கிற இடம், அவரோட அட்ரஸ், அவரோட ஃபோன் நம்பர் முதல் கொண்டு இது காமிச்சு கொடுத்துரும். ஸோ நியர்பை இதுக்கு பக்கத்தில் வேறு என்ன இருக்குது அதையும் பார்க்கலாம்னு பார்த்துக்க முடியும். இல்லை இந்த இடத்த நீங்கள் சேவ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லொக்கேஷன் அனுப்ப போகிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பிக்க முடியும். பட் நீங்கள் இருக்கிற இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும். அப்படி போகிறது இந்த டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் பிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ரூட் கைட் பண்ணும். ஸோ ரூட் கைட் பண்ணுறப்ப மேலே 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது ஜஸ்ட் ஒரு ரூட்டு, அடுத்தது கார், ட்ரெயின், நீங்கள் வாக்கிங்கில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்த இங்கே டைப் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் லேண்ட்மார்க்கை டைப் பண்ணீங்க. இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் உங்களோட ஸ்பாட்டை பிக் பண்ணுறது மூலியமாகவும் அந்த இடத்துக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள லேண்ட்மார்க் எதுவும் டைப் பண்ணிக்கலாம். இல்லை மை லொக்கேஷன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துலேருந்து கிண்டிக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மை லொக்கேஷன்லேருந்து அது எப்படி காமிக்கும். ஸோ அப்படி போகிறப்ப எத்தனை ரூட் இருக்குது பாருங்கள், நீங்கள் இந்த இதில் இருக்கீங்க. ஸோ இந்த ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் ப்ரெசென்ட்டாக காமிக்கிற ரூட்ஸ். இப்போ இந்த லைனை பிக் பண்ணும்போது இந்த ரூட் அது காமிக்கும். இங்கேருந்து இப்படி போய் நடந்து போகணும். ஸோ இதில் டாட்டர்ஸில் உள்ளது எல்லாமே நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூவாக உள்ளது எல்லாமே எதுவும் வெஹிக்கிள்ஸோ இல்லை வேறு எதுவும் பஸ்ஸோ இருக்கும். ஸோ இதில் பஸ் இங்கே பார்த்தீங்கன்னா D70NS அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் பஸ்ஸோட நம்பர். ஸோ எவ்வளோ நேரத்தில் போகும் பஸ்ஸாக இருந்தால் 37 மினிட்ஸ். ஸோ இந்த ரூட்டில் போகிறா இருந்தால் 37 மினிட்ஸ் இந்த பஸ் போகும். ஸோ இவ்வளோ தூரம் போய் நீங்கள் நடந்து போகணும். இல்லை இந்த ரூட்டை பிக் பண்ணுறோம். இந்த ரூட்டை பிக் பண்ணணும்னா நீங்கள் நடக்கணும் அவசியம் கிடையாது, நேரடியாக ஸ்பாட்டுக்கே போகுது. பட் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 9 நிமிஷம் ஆகும். மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? மொத்தம் 4.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து போகுதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த பஸ்ஸெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வயா வேளச்சேரி மெயின் ரோடு. வேளச்சேரி மெயின் ரோடு வழியாக போகணுமா, இல்லை
2:54க்கு ஒரு பஸ் எடுக்குது, அது 3:33க்கு போயிடும் அப்படின்னு தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த 2 பஸ்ஸில் ஏறினா ஃபஸ்ட்டு நீங்கள் நடக்கணும், நடந்து போய் இந்த பஸ்ஸில் ஏறணும், அடுத்து திரும்பி இறக்கிற இடத்துலேருந்து நடக்கணும். ஸோ இது டீட்டெயில்ஸ் காமிக்குது. உங்களுக்கு 3 ரூட்டுக்கு காமிக்குது இல்லை, அந்த 3 ரூட்டுக்குள்ள வேர்டிங் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த பஸ் தான் போகிறீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறது மூலிமா அந்த பஸ்ஸு போகிற ரூட்டு எல்லாமே காமிக்கப்படும். ஸோ மை லொக்கேஷன் நேரு நகர் இங்கே இருக்கீங்க, கண்டினியூ டு வேளச்சேரி மெயின் ரோடு டேக் அண்ணா சாலைன்னு தனியாக எடுத்துக்கலாம். ஸோ பேக் வர்றேன். இப்போ இந்த பஸ்ஸை பிக் பண்ணுறோம். பிக் பண்ணோன்னா டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அது மை லொக்கேஷன். ஸோ உங்கள் இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் 850 மீட்டர் நடந்து போகணும். எந்த இடத்துக்குன்னா அந்த பஸ் ஏறுறதுக்காண்டி. ஸோ குருநானக் காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்கள் இடத்துலேருந்து குருநானக்கு போனதுக்கப்புறம் M70NS அப்படிங்கிற பஸ்ஸு கோயம்பேடு, அதாவது CMPT அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகும். அந்த பஸ்ஸில் ஏறிங்கன்னா 7 நிமிஷத்தில் 3வது ஸ்டாப்பில் நீங்கள் இறக்கணும். அந்த 3 ஸ்டாப்பும் எது நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் கன்னிகாபுரம், அடுத்து ஜங்ஷன் ஆஃப் ரேஸ் கோர்ஸ், அடுத்தது சர்வீஸ் ரன் பை MTC. ஸோ இது 3 ஸ்டாப்பை கடந்து 4வது ஸ்டாப் எது இருக்கும்னா உங்களோட கான்க்ரூடுங்கிற ஏரியா இருக்கும். அதில் நீங்கள் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்துடும். இல்லை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வேண்டாம், இங்கேயே நீங்கள் டேரெக்டாக மாற்றிக்க முடியும். ஸோ இதை மொத்தமாக செலக்ட் பண்ணி வேற எங்கே போகிறீங்க, மெயினாக பீச். ஸோ சுற்றி பார்க்குறதுக்காண்டி மெயினாக பீச் போகிறீங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு உங்களுக்கு 3 ரூட் இருக்குது. ஸோ இது வழியாக போகிறேன், அண்ணா சாலை வழியாக போகிறீங்களா, இல்லை சர்தார் பட்டேல் வழியாக போகிறீங்களா, இல்லை அண்ணா சாலையான் மவுண்ட் ரோடு வழியாக போகிறீங்கன்னு கேட்குது. ஸோ எது உங்களுக்கு ஈஸியான ரூட்டு, இதுதான் கம்மியான நேரத்தில் போகுது. ஸோ இது 12 கிலோமீட்டர்ஸ், இது 13.7 கிலோமீட்டர்ஸ், இது 14.7 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் பிக் பண்ணும்போது அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்படி போகணும், ஃபாலோ வேளச்சேரி மெயின் ரோடில் ஃபாலோ பண்ணி போகணும். அடுத்த ஸ்டாப்பிங் எது, டர்ன் ரைட் டர்ன் லெஃப்ட்னு தனியாக காமிக்கும். ஸோ பஸ் போகிற ரூட்லாம் தனியாக காமிக்குது. ஸோ இப்போ ரிவர்ஸில் வர்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேரக்ஷன் மட்டும் தான் நீங்கள் பிக் பண்ணியிருக்கீங்க மெயினாக டூ இது. ஸோ இப்போ நீங்கள் கார்னு பிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காரில் போகிறதுக்கு தேவையான இது சொல்லும். ஸோ இந்த டேரக்ஷனும் காரும் கிட்டத்தட்ட சேம் தான். உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸை வச்சு எப்படி போகலாம், அண்ணா சாலை வழியாக போகலாம், எவ்வளோ நேரம் ஆகும்னா 24 நிமிஷம் ஆகும். அப்படி போகிறப்ப உங்களை கைட் பண்ணணும். ஸோ கண்டினியூ டு நேரு நகரில் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து ஃபாலோ வேளச்சேரி மெயின் ரோடு. இந்த வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து அண்ணா சாலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா எகைன் பிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சொல்லும். டர்ன் லெஃப்ட் ஆன் டு வேளச்சேரி மெயின் ரோடு, அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக போகணும், அடுத்தது கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்தது யூஸ் ரைட் லேண்ட் டு த டர்ன் லெஃப்ட், அடுத்து டர்ன் ரைட் ஆன் டு த அண்ணா சாலை. ஸோ எப்படி போகணுமோ அது டேரக்ஷன் வைஸோ. ஸோ எங்கே நீங்கள் லைட்டாக டர்ன் பண்ணாலும் அது இன்ஃபர்மேஷன் மூலிமா சொல்லிடும். இல்லை காரில் போல் நீங்கள் பஸ்ஸில் தான் போப்பீங்கன்னா இங்கே அடுத்த ஒரு ஆப்ஷன் டிரான்சிஸ்ட் பிக் பண்ணும்போது அந்த பஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ பஸ்ஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரியா சொல்லாமல் பஸ்ஸோட நம்பர் சொல்லும், டைமிங் சொல்லும். ஸோ 3:02 AM ஒரு பஸ் எடுத்து 5 AM போகுது. ஸோ இதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எந்த டைம் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த டயத்துக்கு அடுத்து உள்ள பஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ இப்போ டைம் 2:47, அதனால் 3:02 ஒரு பஸ் இருக்குது, 3:19 ஒரு பஸ் இருக்குன்னு தனித்தனியாக அது காமிக்குது. ஸோ இதில் 2 பஸ்ஸில் ஏறுற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை பிக் பண்ணிப்போம். டீட்டெயில்ஸ். ஸோ உங்களோட லொக்கேஷன்லேருந்து நடந்து வேளச்சேரி செக் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங்கு போகணும். ஸோ ஸ்டாப்பிங் போனதுக்கு அப்புறம் M70NSங்கிற பஸ்ஸு திருவான்மியூர் ஏரியாவுக்கு போகும். அதில் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாப்பெல்லாம் கடந்து கடைசி ஸ்டாப்பாக உங்களுக்கு எந்த ஸ்டாப் இருக்குன்னா திருவான்மியூர் வரும். ஸோ அதில் இறங்கி நீங்கள் நடந்து ஜெயந்தி தேட்டர் வரணும். ஸோ ஜெயந்தி தேட்டர் வந்ததுக்கப்புறம் 6D அப்படிங்கிற ஒரு பஸ் வரும். ஸோ இது எது வழியாக போவோம், ஜெயந்தி தேட்டர், இந்திரா நகர் வாட்டர் டேங்க் இது வழியாக போய் ஸோ எந்த ஸ்டாப்புக்கு போனால் விவேகானந்தா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் உங்களை இறக்கி விடும். இறக்கி விட்ட அப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக பீச்சு வந்து அடைஞ்சிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு நீங்கள் ரூட் மூலியமாவோ பஸ் மூலியமாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை நீங்கள் பிரிண்ட் எடுக்க போனீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் இன்க்ளூடிங் மேப்ஸ், பிரிண்ட் டெக்ஸ்ட் ஒன்லி, டெக்ஸ்ட்டு மட்டும் வேணுமா இல்லை பிரிண்ட் வேணுமா, பிரிண்ட் இன்க்ளூடிங் மேப்ஸ். ஸோ நோட்ஸ் எதுவும் தேவையில்லைனாலும் பிரிண்ட்னு கொடுங்க, உங்களுக்கு அந்த பிரிண்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இந்த PDF ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இது நீங்கள் PDF-ஐ பார்த்துக்க முடியும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த PDF-ஆக சேவ் பண்ணுவோம். ஸோ எந்த லொக்கேஷன் நீங்கள் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் டெஸ்க்டாப்பை பிக் பண்ணி இங்கே என்ன நம்மளே சேவ் ஆகணும். ஸோ இதே இந்த IP அட்ரஸில் சேவ் ஆகட்டும். சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த PDF உங்களுக்கு சேவ் ஆகிரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு
அந்த டெஸ்க்டாப்பில் உள்ள பிடிஎஃபை ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கைடன்ஸ் வேணும், ஆஃப்லைன்லேயே நீங்கள் உங்கள் மேப்பை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருந்து இந்த இடத்துக்கு போகிறோம். எந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க எல்லாமே சைடில் மேப் கூட வரும். ஸோ இந்த ரூட்டுக்கு உங்கள் மேப் பார்த்தீங்கன்னா அதுமாரி இருக்கும். அதுமாரி நீங்கள் வரிசையாக மேப் பார்த்துக்கலாம். அதுமாதிரி இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி நீங்கள் விவேகானந்தா ஹவுஸ் வரணும். விவேகானந்தா ஹவுஸுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி போகணும், ஸோ திருவான்மியூர் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ இது மாதிரி தனியாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தனித்தனி மேப் வந்து காமிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் க்ளோஸ் பண்ணிப்போம். குரோமில் பழையபடி வந்துடுறோம். இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக அது உள்ளே போயிடும். இல்லை நீங்கள் நடந்தே போப்பீங்கனாலும் வாக்கிங். ஸோ வாக்கிங்னா எவ்வளோ தூரம் ஆகும், 2 மணி நேரம் 22 நிமிஷம் ஆகும். ஸோ பட் இது வழியாக போகிறீங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் இதுமாதிரி நடந்து போயிடலாம். மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருது, 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நடக்கிற மாதிரி இருந்தால் ஷார்ட்கட்டு உள்ள சின்ன சின்ன வேலைலாம் அது பயன்படுத்தி பண்ணி ஈஸியாக சொல்லிடும். ஸோ இது மூலியமாக நடந்து போனீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 22 நிமிஷம் ஆகும். இது 2 மணி நேரம் 21 நிமிஷம், 2 மணி நேரம் 32 நிமிஷம் உங்களுக்கு ஆகும். அடுத்து சைக்கிளிங் நாட் அவைலபிள். ஸோ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் சைக்கிளிங்கில் போனாலும் சைக்கிளில் போக முடியும். ஸோ பிக் பண்ணும்போது இவ்வளோ தூரம் நீங்கள் சைக்கிளிங்கில் போக முடியாது, இது ஏரியாவில் சைக்கிளிங்கில் போக முடியாதுன்னு சொல்லுது. ஃபோனிக்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரீட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் நடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 10 நிமிஷம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக நடந்து போயிடலாம். அது இதுக்கு 3 ரூட் இருக்குது. அது மாதிரி ஃப்ளைட். ஸோ நீங்கள் ஃப்ளைட்னு கொடுத்தாலும் ஃப்ளைட்டில் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ இந்த இதில் சென்னை, அடுத்தது இந்த இதில் லண்டன், யுனைடெட் கிங்டம். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ இது வாக்கிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த ரூட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் பண்ண முடியாது. ஏன்னா இது பாருங்கள் 1950 ஹவர்ஸ் நீங்கள் நடக்கணும். ஸோ ஃப்ளைட்னு பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ சென்னையிலேருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் இருக்கும். ஸோ நான் ஸ்டாப் ஒரு நாளைக்கு போகும். எவ்வளோ நேரம் போனால் 11 ஹவர்ஸ் 5 நிமிஷம் ஆகும். ஸோ இதில் ப்ரைஸ் எவ்வளோ ஆரம்பிக்குது, 41,000 இந்த ப்ரைஸ் ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ளைட் ரூட்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ கேன்சல். ஸோ இது மாதிரி டேரக்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக நீங்கள் ஒரு லொக்கேஷன் மூலியமாக அந்த லொக்கேஷனுக்கு ஈஸியாக போயிட முடியும். ஸோ மை லொக்கேஷனை பிக் பண்ணுறது மூலியமாக நான் என்னோடய லொக்கேஷனுக்கு வந்துடுறேன். ஸோ டேரக்ஷனை பிக் பண்ணிட்டேன்னா எங்கே ஆரம்பிக்கிறீங்க, எங்கே போக போகிறீங்க. இப்போ சென்னை அப்படின்னு டைப் பண்ணுறோம். அது மாதிரி கீழே ஹைதராபாத்னு டைப் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஹைதராபாத் போகிறதுக்கு என்ன ரூட் அப்படிங்கிறத காமிக்கும். சப்போஸ் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரணும்னா இதை பிக் பண்ணுறது மூலியமாக அங்கேருந்து இங்கே வரதுக்கு என்ன ரூட், ஸோ அதே ரூட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் அதே ரூட் இருக்கும், இல்லை வேறு ரூட்னாலும் அது வேறு ரூட் காமிக்கும். ஸோ இப்போ அங்கே ரூட் சேஞ்ச் ஆகுது. இந்த ரூட் இருக்குது, பட் இங்கேருந்து போகும்போது உங்கள் ரூட் அந்த ரூட்லேயே வர முடியாது, இந்த ரூட்லேயே போனால் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் அதோட டேரக்ஷன் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த மேப்பில் உள்ள ஸ்ட்ரீட் வியூ மேப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் தான் ப்ரௌஸ் ஸ்ட்ரீட் வியூ இமேஜஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் டாப்லேருந்து பார்க்காம ஸ்ட்ரீட் வியூவில் பார்க்குற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் ஸ்ட்ரீட் வியூ லொக்கேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணி அந்த இடத்த நீங்கள் ஈஸியாக பார்த்துட முடியும். இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு டாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணுறது மூலியமாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் 360 டிகிரியும் ரொட்டேட் பண்ணி ஸோ உங்களுக்கு விசிபிளாக நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த சென்னையில் இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுங்கள், அந்த இடத்து லொக்கேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை பிக் பண்ணுறேன். ஸ்ட்ரீட் வியூலேருந்து பார்க்குற மாதிரி நீங்கள் இருக்கும். ஸோ உங்கள் 360 டிகிரியும் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணும்போது இதுக்கு நியரஸ்ட் பிளேஸ்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோவாக கிரியேட் ஆகும். ஸோ சென்னை சென்ட்ரல் அப்படின்னு நிறைய இடம் இருக்குது. ஸோ இதை பிக் பண்ணுங்கள், இதோட ஸ்ட்ரீட் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் வியூவை பிக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதில் ஒரு மால் இருக்குது, இதை பிக் பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்ட்ரீட் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாலில் போய் நீங்கள் இந்த இதில் நின்னீங்கன்னா உங்களை எப்படியெல்லாம் உங்கள் கண் ஃபோக்கஸ் பண்ணும், எப்படி எதெல்லாம் நீங்கள் பார்க்கலாமோ அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்த்துட முடியும்.
எஸ்கேப் பண்ணுங்க, பழையமைக்கு வந்துரும். அதே மாரி எந்த இடத்துல நீங்க எந்த லொகேஷனுக்கு போறீங்களோ அத ஜூம் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போதே இந்த ஏரியால எங்கெல்லாம் ஸ்ட்ரீட் வியூ அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டாட்ஸ்ல கிரியேட் ஆகும். அத யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா பாத்துற முடியும். ஸோ இந்த இத பிக் பண்றோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து பாக்குற மாரி இது கிரியேட் ஆயிருக்கு. அதே மாரி இது நார்மலா ஒரு மேப் எப்படி இருக்கோ அதே மாரி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் வியூ பிக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இத பண்ணா ஃபீனிக்ஸ் மார்க்கெட். ஸோ இந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் ஷாப்பிங் மால் கிளிக் பண்ண முடியும். ஸோ இதில இந்த மார்க்கெட் ஸ்பென்ஸ கிளிக் பண்றேன். ஸோ அந்த மால்ல உள்ள ஒரு ஷாப் தான் இது. ஸோ இதுலேருந்து 360 நீங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியுமோ அத பார்த்துக்கலாம். நீங்க மூவ் பண்ணாலும் லைட்டா மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதில உள்ள இந்த ப்ளூ டாட் அப்படிங்கிறது நீங்க ஒரே இடத்துல இருந்து 360 டிகிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு டாட் அப்படிங்கிறது நீங்க 1 ஃபீட் தள்ளி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சு பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப் தான் நீங்க ஈச் டைரக்ஷன்லயும் எடுத்து செட் பண்ணிக்க முடியும். இதே மாரி ஃபேமஸான இடத்துக்கு போனீங்கன்னா, அங்க ஃபுல்லா ஸ்ட்ரீட் வியூ அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த நீங்க நடந்து பார்க்குற மாரியே பார்த்துக்கலாம். ஸோ எந்த இடம் அப்டின்னா, புதுசா உங்களுக்கு எந்த இடத்துக்கு நீங்க பார்க்க விரும்புறீங்களோ, அந்த இடத்த இங்க சர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்ட்ரீட் வியூ இருக்கான்னு பார்த்துட்டு, நீங்க ஈஸியா ஸ்ட்ரீட் வியூ அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கேயே தெரியும் உங்களுக்கு இந்த லைன் மாரி போட்டிருக்கு ஸ்ட்ரீட் வியூ, அடுத்தது ஃபோட்டோஸ்பியர், சி இன்சைடுங்கிற 3 ஆப்ஷன். ஸோ இது 2யும் பார்த்துட்டோம். ஸோ ஸ்ட்ரீட் வியூவ பத்தி லைன் மூலியமா பார்க்கலாம். சரி அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான இடத்துங்க. நான் இந்த இடத்த எடுத்தேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் வியூ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அது நார்மலா தெரியும். இத ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ கலர் லைன் ஒண்ணு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த லைன்லாம் உங்களால நடந்து டிராவல் பண்ணி இந்த சுத்தி 360 டிகிரியும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்ப இந்த இடத்த பிக் பண்றோம். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி இடத்துல நீங்க போணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டைரக்ட்டா இங்க வந்து பார்த்தாலே போதும். அதே மாரி வேற லொகேஷன் நீங்க பிக் பண்ண போனீங்கன்னா, ஸ்ட்ரீட் வியூ ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்த பிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த இடம் எப்படி இருக்கோ அதே மாரி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லைன் மேல நீங்க எங்க பிக் பண்ணாலும், அந்த இடத்துக்கு டைரக்ட்டா நீங்க லொகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஏரோ மார்க்க பிரஸ் பண்றது மூலியமா நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துக்கலாம். அதே மாரி நீங்க ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் மூவ் ஆகுறப்ப இந்த டாப் ஏரோவும், அப் ஏரோவும் மூவ் பண்ணும்போது, அந்த லைன்லயே நீங்க டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க மவுஸ் வச்சு நீங்க ஆப்பரேட் பண்ணணும்னா, டைரக்ட்டா எங்க போணுமோ அங்க வச்சு நீங்க பிக் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு உங்களோட வியூ செட் ஆகும். இது மாரி ஒவ்வொரு இடமா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான இடத்துல நீங்க பிக் பண்ணி, ஈஸியா இதுலேருந்து 3டி அதாவது இந்த ஸ்ட்ரீட் வியூலேருந்து ரியலா நீங்க போனது மாரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்த பிக் பண்றோம். ஸோ இது மாரி தேவையான இடத்த பார்த்துக்கலாம். இல்ல டைரக்ட்டா நீங்க ஒரு நேம் டைப் பண்ணி அது மூலியமாவும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்ப டைரக்ட்டா கோயம்புத்தூர்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடம் உங்களுக்கு ஜூம் ஆகி காமிக்கும். ஸோ இந்த இடத்த ஸ்ட்ரீட் பிக் பண்ணும்போது, இங்க எங்கெல்லாம் பார்க்கலாமோ அதெல்லாம் தெரியும். ஸோ ஜூம் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துட்ட இது ஏரியாவ பிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஷாப்பிங் மாலுக்கு அது கிரியேட் ஆயிரும். ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க மூவ் பண்ணி பார்த்துக்கிற மாரி இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்த டைப் பண்ணி அதில் எங்கெல்லாம் ஸ்ட்ரீட் வியூ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஐக்கானை பிக் பண்ணுறது மூலியமா டேரெக்டாக நீங்கள் அதில் நடந்துக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த மேப்பில் எங்கெல்லாம் ஸ்ட்ரீட் வியூ அப்ளை பண்ணிருக்காங்களோ அது எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்து 360 டிகிரி பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் 360 டிகிரி பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஸ்ட்ரீட் வியூ ஆன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரீட் வியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. இது கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா நார்மலாக ஒரு மேப் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஸ்ட்ரீட் வியூ. ஸோ ஸ்ட்ரீட் வியூவை நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறீங்க. எப்படி ப்ரௌஸ் பண்ணலாம்? ஸோ நீங்கள் 3D வியூவில் போய் பார்க்க போகிறீங்க, நடந்து போகிற மாதிரி பார்க்கணும், அப்படியே 3D ஷேப்பில் நீங்கள் ரியலாக அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு போனாலும் போய்க்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணுறீங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ சி இன்சைட் ஃபோட்டோ ஸ்பியர் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. இதில் இந்த ப்ளூ கலர் உள்ளதெல்லாம் ஃபோட்டோ ஸ்பியர் வெளியே படி காமிக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் உள்ளதெல்லாம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு அண்டர்லைன் மாதிரி இருக்கிறதுலாம் ஸ்ட்ரீட் வியூ, நீங்கள் தெருவில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐக்கானை பிக் பண்ணிக்கிறோம். பிக் பண்ணுறது மூலியமா நீங்கள் சேவ் பண்ண அந்த ஐக்கானில் என்ன இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இது ஒரு மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் நீங்கள் சுற்றி பார்க்கணும்னா இதை சுற்றி பார்க்க முடியும். ஸோ இப்போ மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது ஜூம் ஆகும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை யூஸ் பண்ண, அதுவும் கீபோர்டில் உள்ள ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணுறது மூலியமா அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். ஸோ இதெல்லாம் ஸ்பாட் லொக்கேஷன், நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஸ்பியர் விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா இங்கே உள்ள ஐக்கானை பிக் பண்ணுறது மூலியமா அந்த ஃபோட்டோ ஸ்பியர் விட்டு உங்களால் வெளியே வந்துட முடியும். ஸோ எப்பயுமே இதை பிக் பண்ணுற போது தான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஸ்பியர்ங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் இந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகும்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸ்பாட் யுவர் லொக்கேஷன் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே இந்த ஃபோட்டோ ஸ்பியர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஸ்பியர் அப்படிங்கிறது நீங்கள் இருந்த இடத்துல சுற்றி பார்த்துக்கலாம். சி இன்சைடுங்கிறது உள்ளே போய் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் வியூ தான் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஸ்ட்ரீட் வியூ இருக்கும்? ஸோ ஸ்ட்ரீட் வியூ இருக்கிற மாதிரி இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ கூகுள் சர்ச்சில் தாஜ்மஹால்னு டைப் பண்ணுறேன், ஆக்ரா உத்தரப்பிரதேஷ். ஸோ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க. ஸோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ட்ரேஸ் ஆனதுக்கு அப்புறம் இது அவங்களோட ஸ்ட்ரீட் வியூ. ஸோ இதில் ஆனில் இருந்துச்சுன்னா இது எல்லாமே லைனில் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரீட் வியூ தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த பிக் பண்ணுறோம். ஸோ அதோட 3D வியூ உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூவாக ஓப்பன் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக உங்களோட சிஸ்டமும் உங்களோட இன்டர்நெட்டும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரீட் வியூ நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த இதெல்லாம் மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. இது உங்களோட தாஜ்மஹால். ஸோ சுற்றி பார்க்கணும், நீங்கள் சுற்றி பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்றீங்க. இல்லை கொஞ்சம் முன்னாடி போனாலும் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் இந்த மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணுறது மூலியமாக அதை ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். இல்லை நீங்கள் நடந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படின்னா ஏரோ மார்க்கை ஃப்ரண்ட் கீயை பிக் பண்ணுங்கள், நீங்கள் நடந்து போகிற மாதிரி ப்ளே ஆகும். எகைன் இன்னொரு ஸ்டெப் ப்ரெஸ் பண்ணும்போது அது இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு ஃப்ரண்டில் போகும். ஸோ இதெல்லாம் மெதுவாக தான் உங்களுக்கு லோட் ஆகும். எகைன் இன்னொரு வாட்டி ஏரோ மார்க் பிக் பண்ணனால நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னாலும் திரும்பி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் வேல் டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
இந்த பக்கத்து பார்க்கணும் அப்படின்னாலும் மவுஸை யூஸ் பண்ணியே இந்த பக்கத்து திரும்பிட முடியும். இந்த பக்கத்து திரும்பிட்டேன். ஸோ ரியலாக இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் திரும்பி ஃப்ரண்டில் மூவ் ஆக போகிறீங்க. ஸோ ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரண்டில் மூவ் ஆகலாம். எகைன் ப்ரெஸ் பண்ணும்போது அது எகைன் மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு டூர் மாதிரி நீங்கள் பார்க்கனாலும் உங்களுக்கு டூர் மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ எந்த இடத்த வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அவங்க இந்த இடத்த 3D வியூவில் செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதை பார்க்க முடியும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நார்மல் மேப் மோடுக்கு ஓப்பன் ஆகும். இது மாதிரி தேவையான இடத்த நீங்கள் போய் டூர் மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு தாஜ்மஹாலில் உள்ள மேப் வியூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இது உங்களோட டைரக்ஷன் ஹிஸ்ட்ரி, இது உங்களோட தாஜ்மஹாலோட ஏரியாஸ். ஸோ ஸ்பாட் கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு பல இடத்துக்கு வந்துடுவீங்க. இதை மூவ் பண்ணிங்க மேலேபடி மேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3D வியூ இருந்துச்சு அப்படின்னா இங்கே உள்ள இந்த ஃபோட்டோஸ்பியர், அதாவது ப்ரோ ஸ்ட்ரீட் வியூ இமேஜஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ அந்த ஐக்கான், ஸோ ரவுண்ட் மாதிரி ஆரஞ்சு கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ளூ ஸ்பாட்டுக்கு தான் ஒரே இடத்துல நீங்கள் சுற்றி பார்த்துக்க முடியும். ஸோ ஆரஞ்சு கலர்லாம் ஒரே டைரக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிறது நீங்கள் நடந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் வியூ எல்லா இடத்துக்கும் ஜென்ரேட் பண்ணலை, முக்கியமான இடத்துல மட்டும்தான் அவங்க ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி பிரமிடை பார்க்க போகிறீங்க, ஒரு டெசர்ட்டை பார்க்க போகிறீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரீட் வியூ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன ஷாப்பிங் அப்படின்னு பார்க்க போனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் மார்க்கெட், ஸோ இந்த சென்னையில் ஃபேமஸான இந்த ஃபீனிக்ஸ் மார்க்கெட்டில் பற்றி நீங்கள் பார்க்க போனாலும் ஸோ இந்த ஏரியாவை பிக் பண்ணுங்கள், இந்த ஏரியா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த ஃபீனிக்ஸில் உள்ள ஒரு ஷோரூம். இது ஃபீனிக்ஸோட அவுட் சைட். ஸோ இந்த ஷோரூம்லேருந்து நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படி தான் தெரியும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடுவோம். திரும்பி இங்கே ஸ்பாட் லொக்கேஷன் கொடுக்குறது மூலியமாக நீங்கள் உங்களோட ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணும் போதே நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன சர்ச் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் காமிக்கும். ஸோ இதுமாதிரி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ சைன்இன் பண்ணாமையும் நீங்கள் இந்த மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஹிஸ்ட்ரி இதெல்லாம் காமிக்காது. ஸோ காமிக்கும் போது நீங்கள் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த மெயிலே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு மேப்பை யூஸ் பண்ணுறது, இந்த மேப்பை யூஸ் பண்ணி எப்படி நேவிகேஷன் ரூட்டை கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி 3D மேப்பை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் ஆன்லைனில் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.